அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அகிலம் நியூஸின் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். நாட்டில் தேவையற்ற முறையில் எரிபொருளை பதுக்கி வைப்பவர்களை கண்டறிவதற்காக போலீஸ் மற்றும் புலனாய்வு பிரிவினரை உள்ளடக்கிய விசேட சோதனைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. தேவையில்லாமல் எரிபொருளை பதுக்கி வைப்பவர்களை கைது செய்ய போலீஸ் மற்றும் புலனாய்வு அமைப்புகள் நடவடிக்கைகள் தொடங்கியுள்ளன. குறிப்பாக விதிமுறைகளை மீறும் நிலையங்களில் எரிபொருள் விநியோக உரிமங்களை ரத்து செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மேலும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் கடந்த காலங்களில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்கள் மற்றும் காணாமலாக்கப்பட்டோர் விவகாரங்கள் தொடர்பில் எவ்வித அரசியல் தலையீடுகளுமின்றி சட்டத்தின் அடிப்படையில் முறையான விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என்று நீதி அமைச்சர் கர்சன நாணயக்கார தெரிவித்துள்ளார். நோர்வே நாடாளுமன்றத்தில் கடந்த வியாழக்கிழமை நடைபெற்ற விசேட விவாதத்தின் போது அந்நாட்டின் வெளிவிவகார அமைச்சர் இலங்கையின் நிலைவரம் குறித்து ஆழ்ந்த கவலையை வெளியிட்டிருந்தார். குறிப்பாக வடக்கு கிழக்கில் நில அபகரிப்பு, ராணுவமயமாக்கல், வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் விவகாரம் மற்றும் செம்மணி புதைக்குழி விவகாரத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான புதிய அரசு வெளிப்படையான விசாரணைகளை நடத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மத்திய கிழக்கில் அதிகரித்துள்ள போர் பதற்றம் காரணமாக தங்கம், வெள்ளி விலை வரலாற்று உச்சத்தில் காணப்படுவதாக பொருளாதார ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். ஈரான் போர் பதற்றம் அதிகரிக்க ஒவ்வொரு நாளும் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை உயர்வு தொடரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோதமான முறையில் நாட்டுக்கு கொண்டுவரப்பட்ட பெருந்தொகையான சிகரெட்டுகளுடன் இலங்கை வந்த இளைஞர் ஒருவர் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரின் உடைமைகளை சோதனையிட்ட போது சட்டவிரோதமான முறையில் நாட்டுக்குள் கடத்தி வரப்பட்ட சுமார் 36,000 சிகரெட்டுகள் போலீசாரினால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தேம்புல பதனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கொட்டகலை ஸ்டோனி கிளிப் வன பாதுகாப்பு பிரிவுக்கு இனந்தெரியாதவர்களால் வைக்கப்பட்ட தீ காரணமாக பல ஏக்கர் வளமான காட்டுப்பகுதி தீயினால் அடிவடைந்துள்ளன. குறித்த சம்பவமானது நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. கொட்டகலை நகர பிரதேச மக்கள் உட்பட கொட்டகலை பிரதேச சபைக்குட்பட்ட பிரதேசங்களைச் சேர்ந்த மக்களுக்கு இந்த வனப்பகுதியிலிருந்தே நீர் வடிகால் அமைப்பு சபையின் மூலம் குடிநீர் பெற்றுக் கொள்ளப்படுகின்றன. இந்த பகுதிக்கு தீ வைக்கப்பட்டுள்ளதனால் நீரூற்றுகள் அற்றுப்போய் எதிர்காலத்தில் பாரிய குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுவதாக பிரதேசவாசிகள் தெரிவிக்கின்றனர். மலையக பகுதிகளில் தற்பொழுது வறட்சியான காலநிலை காணப்படுவதாலும் காற்று வீசுவதாலும் தீ வேகமாக பரவி வருகின்றது. இதனால் தீயினை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவது கடினமானதாக காணப்படுவதாகவும் இவர்கள் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் உள்ள சுற்றுலா பயணிகளின் விசா சலுகை காலத்தினை அரசாங்கம் ஒரு வாரத்திலிருந்து 2 வாரங்களாக நீட்டித்துள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் அறிவித்துள்ளார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவி வருகின்ற போர் பதற்றத்தினால் விமானங்கள் ரத்து மற்றும் இடையூறுகள் காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தலவாக்கலை நகரில் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் நேற்று நீண்ட வரிசைகள் உருவாகியுள்ளன. மத்திய கிழவில் நிலவும் போர் சூழ்நிலை காரணமாக எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படும் என்ற அச்சத்தில் முச்சக்கர வண்டிகள் மற்றும் பிற வாகன உரிமையாளர்கள் எரிபொருளை பெற நகரில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் குவிந்துள்ளனர். இதன் காரணமாக அனைத்து எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலும் எரிபொருள் வரிசைகள் காணப்படுகின்றன. நுவரெலியா பிரதான நகரில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் எரிபொருட்களுக்கு வரிசை நேற்று காலை முதல் காணப்படுகின்றது. நுவரெலியா பதுளை பிரதான வீதியில் உள்ள எரிபொருள் நிலையத்தில் எரிபொருளை கொள்வனவு செய்வதற்கு மக்கள் வரிசையில் நிற்பதை அவதானிக்க முடிந்துள்ளது. மேலும் நுவரெலியா போலீசார் எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு அருகில் வாகனங்கள் வரிசையில் நிற்கும் போது போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளனர். யாழ்ப்பாணம் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் குற்றச் செயல்களுடன் தொடர்புடைய 2 பெண்கள் உள்ளிட்ட 13 பேர் யாழ்ப்பாணம் தலைமையக காவல்துறையினரால் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளனர். போதைப் பொருளை உடமையில் வைத்திருந்தமை மற்றும் கொள்ளை சம்பவங்களுடன் தொடர்புடையோரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ் நகரில் மருந்தகம் ஒன்றை உடைத்து 2 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் கையடக்க தொலைபேசியை கொள்ளையடித்த ஒருவரும், நெடுங்குளம் பகுதியில் வைத்து வீட்டை உடைத்து 4.5 லட்சம் ரூபாய் கொள்ளையடித்த 2 உள்ளிட்டவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். நாட்டில் 37 நாட்களுக்கு போதுமான எரிபொருள் கையிருப்பு உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த விடயத்தை இலங்கை எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் பொதுமக்கள் தேவையற்ற அச்சம் கொள்ள வேண்டியதில்லை என்று சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. எரிபொருள் விநியோக பணிகள் தடையின்றி தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும் என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டத்தாபனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார்.
இதேவேளை வீடுகளில் எரிபொருள்களை களஞ்சியப்படுத்தி வைப்பது சட்டவிரோதமான செயற்பாடு என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்காவில் தங்கியிருப்பதற்கான விசா இருந்த போதிலும் நிரந்தர வதிவிட அனுமதி பத்திரமான கிரீன் கார்டு இல்லாத காரணத்தினால் அங்கு தங்கியிருந்த 6 இலங்கையர்கள் அந்நாட்டு அரசினால் நாடு கடத்தப்பட்டுள்ளனர். சனிக்கிழமை அதிகாலை 12 மணிக்களவில் அமெரிக்காவிற்கு சொந்தமான விசேட விமானம் மூலம் இவர்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டனர். இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஈரானில் நடத்திய தாக்குதலில் ஈரானின் அதிகுச்ச தலைவரின் மகள் கொல்லப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த தாக்குதலில் ஈரானின் உயர் தலைவர் அயதுல்லா அலி காமனியின் மகள், மருமகன் மற்றும் பேரப்பிள்ளை ஆகியோர் கொல்லப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வடமராட்சி வடக்கு பருத்தித்துறை கடலில் தொழிலுக்கு சென்ற தொழிலாளி சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இதுபற்றி தெரிய வருகையில் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு கடலுக்கு சென்ற தொழிலாளி படகின் இயந்திரத்தில் தூண்டில் கயிறு சிக்கியுள்ளது. அதனை சீர் செய்ய முற்பட்ட போது கடலில் வீழ்ந்து காணாமல் போனதாக கூறப்படுகிறது. பின்னர் அவருடன் சென்ற சக தொழிலாளி தகவல் வழங்கியதை தொடர்ந்து பருத்தித்துறை கொட்டடி பகுதியைச் சேர்ந்த கடற்தொழிலாளர்கள் சுமார் 25க்கும் மேற்பட்ட படகுகளில் தேடுதல் நடத்தி சடலத்தை கண்டுபிடித்து நேற்று காலை 10 மணியளவில் கரை சேர்ந்துள்ளனர். சடலமாக மீட்கப்பட்ட தொழிலாளி பருத்தித்துறை கொட்டடியைச் சேர்ந்தவர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். மத்திய கிழக்கில் நிலவும் பதற்றங்களுக்கு மத்தியில் கார்முஸ் கடல் எல்லையில் சென்று கொண்டிருந்த கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. கப்பல் செல்லும் முக்கிய வழித்தடமாக அமைந்துள்ள வளைகுடா கடலில் கார்முஸ் கடல் எல்லையில் தற்போது வளைகுடா பகுதிகளில் 150க்கும் மேற்பட்ட எண்ணெய் மற்றும் கேஸ் இதர பொருட்கள் கப்பல்கள் நங்கூரமிட்டு தரித்துள்ளன. கடல் எல்லை வழியாக சென்றால் ஈரான் தாக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதால் அவ்விடத்திலேயே இருப்பதாக தெரிய வருகின்றது. அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலிய படைகளின் ஈரான் மீதான தாக்குதல்கள் மற்றும் ஈரானின் பழிவாங்கல்கள் ஆகியவை மத்திய கிழக்கில் எண்ணெய் போக்குவரத்தை சீர்குலைத்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. எந்த நிமிடமும் ஈரான் மீது தாக்குதல் நடத்தலாம் என்ற குடக்கின் எதிர்பார்ப்பு நேற்று காலை வேளை நடந்தேறிவிட்டது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து அந்த தாக்குதலை தொடங்கிவிட்டன. இவ்வாறு தாக்குதல் தொடங்கியதால் மத்திய கிழக்கு பிராந்தியமே அதிர்ந்த வண்ணம் உள்ளன. ஒருபுறம் அமெரிக்காவும் ஒருபுறம் இஸ்ரேலும் ஈரான் மீது தாக்குதலை நடத்தும் அதேவேளை ஈரானும் வளைகுடா பகுதியில் உள்ள கட்டார், ஐக்கிய ராச்சியம், ஓமான் மற்றும் ஜோர்தான் ஆகிய நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களை குறிவைத்து ஏவுகணை தாக்குதல் நடத்தி வருகின்றது. இவ்வாறு ஈரான் நடத்துகின்ற ஏவுகணை தாக்குதல்கள் மழை போல் வந்து விழுந்ததாக கட்டாரில் உள்ள ஈழத்தமிழர் தெரிவித்துள்ளார். ஈரானில் இருந்து வந்த ஏவுகணைகளை அங்கு பணிபுரியும் ஈழத்தமிழர்கள் நேரடியாக காணொலி எடுத்து அனுபவத்தை வெளிப்படுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் அகிலம் நியூஸ் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.